அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பீடு நீங்கி பிறத்தல் அரிது என்பது அவையின் வாக்கு. ஏட்டுக்கல்வியை கொடுப்பதற்கு நிறைய பள்ளி கல்வி நிலையங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த மனவள கல்வியை கொடுக்கறது ஆழியார் அறிவு திருக்கோயில் முதன்மை நிலையில இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இங்கே வரும்போது 3 நாள் கோர்ஸு லீவ் தர மாட்டேங்கிறாங்க, நிறைய பிரச்சனையோட வந்தேன். இருந்தாலும் சமாளிச்சுட்டு உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த மவுண்டைன், இந்த மலை ஒரு அம்மா மடியில் படுத்த எப்படி சுகமாக இருக்கும், அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம இருந்து தவழ்றதுக்கு இந்த மலை ரொம்ப உதவியாக இருக்குது. ரெண்டாவது எங்கே பார்த்தாலும் பச்சை போர்வை போத்துன மாதிரி பசுமையான மரம் செடி கொடிகள் எல்லாமே அழகாக இருக்குது. மூணாவது டைம் மேனேஜ்மெண்ட். இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணி நம்மளை வழிநடத்தி செல்றாங்க. இது நம்மளோட லைஃபுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் உணர்ந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, மணிமண்டபத்தில் நம்ம தியானம் பண்ணும்போது அந்த பறவைகளோட சவுண்டு நம்மளோட அந்த அமைதியும் அந்த சவுண்டும் நம்மளை கடவுள்கிட்ட பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். மூணாவது பொல்யூஷன் ஃப்ரீ. வெளியில் இருக்கிற சத்தம், இறைச்சல், மொபைல் ஃபோன், டெலிவிஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இயற்கையோடு ஒன்றிருந்த வாழ்க்கையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். மூணாவது நம்ம மகரிஷி சொல்லியிருக்காரு, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் களத்தல் அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விஞ்ஞானமும் இங்கே இருக்குது, மெய்ஞானமும் ரெண்டும் கலந்து நம்மளுக்கான பயிற்சியை இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்காக ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா இருக்காரு, அவங்களுக்கு 4 பசங்க, நிறைய சொத்து இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பசங்களுக்கு திறமை இருக்கா, நம்மளை வயசான காலத்தில் பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஒரு காட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுறாரு. இறக்கி விடும்போது 4 பேர்த்துக்கு 4 கோணி பை கொடுத்துட்டு இந்த காட்டில் பழங்கள் நிறையா இருக்குது, நீங்கள் பழங்கள் நீங்கள் பொறுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி மட்டும் அனுப்பி விட்டுறாரு. 4 பேர் 4 மூளைக்கு போய் முதல் பையன் தன் கையில் கிடச்ச பழங்கள் எல்லாம் பொறுக்கி போட்டா, யாருக்கோ கொடுக்கறதானே அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது பையன் என்ன பண்ணுனா ஒரு அளவுக்கு, மூணாவது பையன் கொஞ்சம் கெட்டுப்போன பழம், ஓட்டை எழுந்த பழம்னு பொறுக்கிட்டான். 4வது பையன் யார் சாப்பிடுவாங்களோன்னு தெரியல, நம்ம வேலை செய்யறதுன்னு ஆயிடுச்சு, நல்லபடியாக அந்த பழங்களை எடுத்து போடுவோன்னு சொல்லி பழங்களை பொறுக்கிட்டான். அந்த டைம் முடிஞ்சோடனே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் 4 ரூமில் 4 பேர்த்தையும் போட்டு அடைச்சி வச்சிடுறாரு. அடைச்சி வச்சுட்டு, மகன்களா உங்களுக்கு இந்த 1 வீக் உங்களுக்கு இதுதான் ஃபுட்டு, நீங்கள் இதை தான் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க 4 பேர் யோசிக்கிறாங்க. அப்போ நான் 1 வீக்காக யாரும் அங்கே வரல. ஃபர்ஸ்ட் பையன் சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டான். செகண்ட் பையன் கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கு. மூணாவது பையன் ஓரளவுக்கு. 4வது பையன் நல்லா பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கான். ஸோ அப்போ அவங்க அப்பா பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போறதுக்கு இவன் தான் தகுதியானவ அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க. இதுலேருந்து வாழ்க்கை என்பது ஒரு பை. அந்த பையில நல்ல பழங்களை நீங்க பொறுக்கி போட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த பழங்களை சுவைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் தகுதியும் கிடைக்கும். நிகழ்காலத்தை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எதிர்காலம் நிச்சயமா சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அந்த கதையில எப்படி அவங்க அப்பா அந்த பையங்களை மெயின்டைன் பண்ணி கூட்டிட்டு போனாங்களோ, அதே மாதிரி வேதாத்ரி மகரிஷி அவர்களும் நம்மளுக்கு வாழ்க்கைங்கிற பையை கொடுத்து வழி நடத்திட்டு போறதுக்கு உதவியா இருந்திருக்கிறாரு. அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம். அதே மாதிரி தான் நம்ம கல்வியும். அள்ளி கொடுக்க அது வளரும். நம்ம கற்ற கல்வியை நம்ம இந்த சமூகத்திற்கு நம்ம சமர்ப்பிக்கலாம். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய திருவடிப்பட்ட இந்த இடத்துல நம்ம ஒரு உறுதிமொழி ஏற்போம். நம்ம எல்லாரும் நம் கற்ற இந்த கல்வியை சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் பரப்ப செய்வோம். நான் ஒரு பேராசிரியா இந்த உறுதிமொழியை நான் எடுக்கிறேன். வாய்ப்புக்கு விடையளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.